அவ்வளோதான். அதே தான். அது எப்படி மேத்தமெட்டிக்கலா நம்ம கண்டுபிடிக்கிறோம் ஒவ்வொரு பிளேஸ்ங்கிறத நம்ம பார்க்க போறோம். ஸோ மேக்ஸிமம் அண்ட் மினிமம். சார் இதுக்கு பேசிக்கா என்ன நாலேஜ் வேணும் அப்படின்னா ஒன்றுமே இல்லை. ஒரு பிஸ்னஸ் செய்கிறேன்னு வச்சுங்களேன். பிஸ்னஸில் என்ன கிடைக்கும்? ப்ராஃபிட் கிடைக்கும், லாஸ் கிடைக்கும். கரெக்டுங்களா? கரெக்டாமா? கரெக்ட். அப்போ ப்ராஃபிட்ங்கிறது வந்து எப்படி நம்ம கண்டுபிடிக்கும்? இப்போ ஒன்று ஒரு பர் டேக்கு கன்வெர்ட் பண்ணுவாங்க, இல்லை பர் மந்த்துக்கு கன்வெர்ட் பண்ணுவாங்க. அப்போ பர் டேக்கு ஆர் பர் மந்த்து ஆர் பர் இயர். கரெக்டுங்களா? வாங்குறத விட செல்லிங் பிரைஸ் ஜாஸ்தியா இருந்ததுன்னா profit. இதை மூணுல எதில் வேணால் கன்சிடர் பண்ணி நம்மளோட ப்ராஃபிட் அண்ட் லாஸ் வந்து கண்டுபிடிப்பாங்க. சரிங்களாம்மா? இதை வச்சுக்கிட்டு Okay, sir. என்ன பண்ண போகிறோம் அப்படிங்கிற போது அப்போ தான் நம்மளோட ப்ராஃபிட் லாஸ் தெரியும். அப்போ இந்த பர் மந்த்து பர் டேஸோட மீனிங் என்ன, பர் இயரோட மீனிங் என்ன, அதுதான் நம்மளுடைய இது. ஸோ ஒரு பெரிய பிஸ்னஸ் செய்கிறாங்கன்னா இயர் வைஸில் அந்த புது கணக்கு போடுவாங்க தெரியுங்களா? நியூ இதுன்னு சொல்லிட்டு Annual, annual இது. ஆனுவல். ஓகே, கரெக்டு. அப்போ போடுறது எப்படின்னா பர் இயரோடது. அப்போ பர் டே பர் மந்த்து சொல்கிறது வந்து லோக்கல். ஓகே, ஒரு மேக்ஸிமம் மினிமம் வந்து கண்டுபிடிக்கிறதுக்கு வந்து ரெண்டு பார்ட் இருக்குது. பர் டே மந்த்து கண்டுபிடிக்கிறதுக்கு பேர் என்ன சொல்கிறாங்கன்னா லோக்கல் மேக்ஸிமம் அண்ட் மினிமம். ஓகேங்களா? லோக்கல் மேக்ஸிமம் ஆர் லோக்கல் மினிமம்ங்கிறாங்க. சரிடா கண்ணு? சரி. அந்த ஆனுவல் இன்கம் போடுறாங்கல்ல, அந்த இன்க்ரிமெண்ட் போடுவாங்க. எப்பயுமே ஆனுவல் இன்க்ரிமெண்ட் வந்து ஏப்ரல் மந்தில் நடக்கும். சரிங்களா? அப்போ ஒரு ப்ராஃபிட் அது எந்த அளவுக்கு கிடைக்குதோ அந்த அளவுக்கு அவங்க வந்து இன்க்ரிமெண்ட் போடுவாங்க. சரிங்களா? அப்போ அதுக்கு தான் வந்து நம்ம என்ன சொல்கிறாங்க, நம்மளுடைய இப்போ ப்ராஃபிட் பொறுத்து தான் நம்மளுக்கு கிடைக்கும்ல. அப்போ அது வந்து அப்சல்யூட்லி மேக்ஸிமம் ப்ராஃபிட் ஆயிருந்தா. சரிங்களா? அதே லாஸ் ஆயிருந்தா அதுதான் அப்சல்யூட்லி மினிமம். சரிங்களா? இது வந்து பிஸ்னஸ் ரெக்கார்டிங். இது என்னாச்சும் டவுட் இருக்குதா? லோக்கல்னா யாரு, அப்சல்யூட்லினா யாருன்னு நான் கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணிக்கிறேன். ஒரு பிஸ்னஸ் ரெக்கார்டிங். ஏதாச்சும் டவுட் இருக்குதா கண்ணு? இல்ல சார். இல்லை. சரிங்களா? அப்போ ஒரு மந்த்துக்கு எத்தனை, சரி ஒரு இயருக்கு எத்தனை மந்த் இருக்கும்? 12 மந்த் இருக்கும். 12 months. அந்த 12 மந்த்லையும் நம்ம பார்த்துட்டு தான் நம்மளுக்கு வந்து அப்சல்யூட்லி கிடைக்கும். கரெக்டுங்களா? சரி, இது டயக்ராம் ஈஸியாக நான் போடுறேன். இது பிஸ்னஸ் ரெக்கார்டிங் சொன்னால் உங்களுக்கு ஈஸியாக இருக்குது. இது எப்படி நான் சும்மா ரஃபாக போகிறேன். இந்த மாதிரி ஒரு டயக்ராம் வருதுன்னு வச்சுங்களேன். இந்த மாதிரி ஒரு டயக்ராம் வருது. சாரி, கடைசி கொஞ்சம் டயக்ராம் இப்படி இருக்குது. சரிங்களா? இதில் எது லோக்கல் மேக்ஸிமம், லோக்கல் மினிமம், அது எது அப்சல்யூட் மேக்ஸிமம், எது அப்சல்யூட் மினிமம் அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். சரிங்களா? லோக்கல் மேக்ஸிமம் நான் ப்ரீவியஸ் டெஃபினேஷன் சொன்னேன். 12 மந்த் இருக்குது. அப்போ 12 லோக்கல் மேக்ஸிமம் மினிமம் வர பாசிபிள் இருக்குது. கரெக்டுங்களா? கரெக்டா ரோகன்? கரெக்டாமா? சரி, புரியல சார். இல்லைடா கண்ணு, மொத்தம் எத்தனை மந்த் இருக்குடா கண்ணு? லோக்கல் இந்த பிஸ்னஸ் பொறுத்த வரைக்கும் மொத்தம் எத்தனை மந்த் இருக்குது? 12 மந்த் இருக்குதா? 12 months இருக்கு. அப்போ எத்தனை லோக்கல் மேக்ஸிமம் மினிமம் வரும்? 12 points. 12 பாயிண்ட்ஸ் மேக்ஸிமம் வரணும், மினிமம் வரணும். பட் அப்சல்யூட்டுங்கிறது பர் இயருக்கு எத்தனை மேக்ஸிமம் மினிமம் வரும்? 12. 12. இயருக்கு தான் பார்க்குறேன். 12 மாதம் சேர்த்து அதில் எது மேக்ஸிமம், அது எது மினிமம், அவ்வளோதான். அப்போ என்ன கிடைக்கும்? ஒன்றே ஒன்று தான் கிடைக்கும். கரெக்டுங்களா? Local maximum. லோக்கல் வந்து 12 கிடைக்கும். 12 மந்த்னா 12 கிடைக்கும். இது 12னா 12 கிடைக்கும். பட் அப்சல்யூட்டிங்க ஓவராலாக தான் பார்க்குறேன். ஓவராலாக ப்ராஃபிட் எவ்வளவு அப்படிங்கிறது பார்க்கும்போது ஒரே ஒரு சிங்கிள் வேல்யூ சொல்லுவோம். Absolute ஓவராலாக maximum. லாஸ் பார்ப்பேன். லாஸ் பார்க்கும்போது எத்தனை வேல்யூ கிடைக்கும்? ஒரே ஒரு சிங்கிள் வேல்யூ கிடைக்கும். கரெக்டுங்களா? பட் இதை நம்ம Correct, sir. மந்த்லி டிபைன் ஆகிறதோட 12 வரும். அப்போ இதில் கம்பைன் பண்ணி எது மேக்ஸிமம், நல்லா பார்த்துங்க. இந்த 12ஐயும் கம்பைன் பண்ணி எது மேக்ஸிமம் எது மினிமம் கண்டுபிடிக்குமோ அது அப்சல்யூட்லி மேக்ஸிமம் மினிமம். புரியுதா? Okay, sir. புரியுதாமா? இல்லை டவுட் இருக்குதா? சப்போஸ் ஒரு எக்ஸாம்பிள் புரியுது சொல்கிறேன். sir. ஃபர்ஸ்ட் மந்த் வந்து ஒரு 50K இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. செகண்ட் மந்த் வந்து 25K எல்லா ப்ராஃபிட்னு வச்சுக்கோங்க. லாஸ் ஆகலாம், ஆகாமல் கூட போகலாம். அது நம்மளுக்கு தெரியாது. சரிங்களா? மேபி பர் டேக்கு கனெக்ட் பண்ணும்போது லாஸ் ஆகலாம், ஒரு ஏதோ ஒரு சில நாள். சரிங்களா?
இது வந்து லாஸ் வந்து மேபி 2 மினிட்ஸ் இறங்கி ஏறி வரலாம் சரிங்களா. அப்போ என்னாச்சு, இது வந்து ஒரு 15K லாஸ் ஆகுதுன்னு வச்சுக்கோங்களேன். இங்கே 15K ப்ராஃபிட்டு அண்டு 65K ப்ராஃபிட்டு சரிங்களா. இங்கே லாஸ் வரும்போது இங்கே சம்திங் ஒரு 10K வருதுன்னு வச்சுக்கோங்களேன். சரி, இது நம்மளோட வேல்யூஸ்மா நான் நார்மலாக எக்ஸாம்பிளுக்கு எடுத்துக்கிறேன் சரிங்களா. அப்போ இதில் வந்து யார் மேக்ஸிமம் யார் மினிமம் இது எல்லாம் சேர்த்துனா இதெல்லாம் லோக்கல் மேக்ஸிமம் லோக்கல் மினிமம் சரிங்களா. இது வந்து லோக்கல் மேக்ஸிமம், இது வந்து லோக்கல் மினிமம் சரியா. அப்போ இதில் யார் மேக்ஸிமம் யார் மினிமம், இதில் இந்த பிளேஸில் யார் மேக்ஸிமம் வேல்யூ, 50K மேக்ஸிமம் வேல்யூ இல்லை 65 மேக்ஸிமம் வேல்யூவா? 65 சார். 65. அப்போ இந்த வேல்யூ மட்டும் நீ எடுத்தீங்கன்னா தட் இஸ் கால்ட் அப்சல்யூட்லி மேக்ஸிமம். இந்த வேல்யூ மட்டும் எடுத்தீங்கன்னா அதுக்கு பேர் என்னது, அப்சல்யூட்லி மேக்ஸிமம். புரியுதுங்களா. பட் இது எல்லா வேல்யூயும் சொல்லும் போது இது லோக்கல் மேக்ஸிமம். இந்த எல்லா வேல்யூயும் வந்துச்சுன்னா அதுக்கு பேர் லோக்கல் மேக்ஸிமம். புரியுதமா சார்? லோக்கல் மேக்ஸிமம் தான் சார் புரியல இந்த எக்ஸாம்பிள்ல. ஒன்று டாக்டர்னு உங்களோட ஸ்ட்ரீட் இருக்குதுன்னு வச்சுக்குவேன். உங்களோட ஸ்ட்ரீட்ல ஓகே சார். உங்களோட ஸ்ட்ரீட்ல எத்தனை வீடு இருக்குது அப்படின்னு கவுண்ட் பண்ணோம்னா இட்ஸ் லோக்கல். அதே ஒரு ஸ்ட்ரீட்ல மட்டும் இருக்கிறது எத்தனை வீடு இருக்குதுங்கிறது, அது எது மிக நம்ம பெரிய வீடா இருக்குதுன்னு கவுண்ட் பண்றது வந்து அது வந்து லோக்கல். உங்கள் ஸ்ட்ரீட்ல மட்டும் நம்ம பெரிய வீடா இருக்குங்கிறது வந்து உங்க ஸ்ட்ரீட்ல மட்டும் கவுண்ட் பண்ணலாம் சரிங்களா. அதே பார்த்தீங்கன்னா அந்த சுங்கத்துல அந்த கீழே பிரிட்ஜில் வந்து ஓவராலா எத்தனை வீடு இருக்குதுன்னு பார்த்துட்டு அதுல எதுன்னு சிங்கிள்ல மிகப்பெரிய பிக்கஸ்ட் வேல்யூன்னு பார்க்கும்போது அது எந்த ஸ்ட்ரீட்ல வருதோ அது வந்து அப்சல்யூட்லி மேக்ஸிமம். புரியுதா. ஓகே சார். பெரிய வீடு நிறைய இருக்குண்டா கண்ணு சரிங்களா. ஒவ்வொரு ஸ்ட்ரீட்டுக்கும் ஒவ்வொரு பெரிய வீடு இருக்கும் கரெக்டுங்களா. கரெக்ட் சார். அந்த பெரிய வீட்டுல எது பிக்கஸ்ட் வேல்யூ, அந்த ஸ்கொயர் ஃபீட் கவுண்ட் பண்ணி அதுல எது பிக்கஸ்ட் ஹவுஸ்ன்னு சொல்லி செலக்ட் பண்றாங்க பாத்தியா, அதுக்கு பேர் அப்சல்யூட்லி மேக்ஸிமம். அதுவும் புரியல. இன்னொரு எக்ஸாம்பிள், சிம்பிள் எக்ஸாம்பிள் சொல்றேன். உங்க கிளாஸ்ல 12th ஸ்டாண்டர்ட்ல எத்தனை செக்ஷன் இருக்குது சார்? உங்க ஸ்கூல்ல 12th ஸ்டாண்டர்ட்ல எத்தனை செக்ஷன் இருக்குது? 2 sections. 2 செக்ஷன். உங்க 12th ஸ்டாண்டர்ட்ல எத்தனை செக்ஷன் இருக்குது? 2 செக்ஷன் இருக்குது கரெக்ட்டுங்களா. ஏபி. ஏபி. ஏல யார் மேக்ஸிமம் வேல்யூ, பில யார் ஃபர்ஸ்ட் மார்க். மேக்ஸிமம்னா ஃபர்ஸ்ட் மார்க் சரிங்களா. அப்ப ஏல எத்தனை கிடைப்பாங்க? ஒரே ஒரு ஸ்டூடெண்ட் கிடைக்கலாம், 2 கிடைக்கலாம். அது பெரிய சேம் மார்க்கா இருந்தா 2 கிடைக்கும், இதுல 1 கிடைக்கும் சரிங்களா. அப்ப 12th ஸ்டாண்டர்ட் எடுத்துட்டா இதுக்கு பேர் இதுல ஒரு லோக்கல் மேக்ஸிமம் இருப்பாங்க, இதுல ஒரு லோக்கல் மேக்ஸிமம் இருப்பாங்க கரெக்டாமா. பட் அப்சல்யூட்லி என்ன சொல்றான்னா ரெண்டு கிளாஸையும் கம்பைன் பண்ணி பார்த்து யார் மேக்ஸிமம் எடுக்கிறாங்களோ அவன் வந்து அப்சல்யூட்லி. புரியுதா? புரிஞ்சுதா? என்ன டவுட் இருக்குதா இதுக்கு மேல என்ன வேணும்? புரியுது சார். உங்க ஸ்கூல்ல 2 செக்ஷன் இருக்குது பிளஸ் 2க்கு. இந்த செக்ஷன்ல ஃபர்ஸ்ட் மார்க் கொடுத்துருப்போம், அந்த செக்ஷன்ல ஃபர்ஸ்ட் மார்க் இருப்பான். தட் இஸ் கால்ட் லோக்கல். லோக்கல்னா என்னது? அதே கிளாஸ்ல படிக்கிறவங்க வச்சு டிஸ்கஸ் பண்றது லோக்கல். பக்கத்து கிளாஸையும் ஒன்னையும் கம்பைன் பண்ணி பார்க்கறது வந்து அப்சல்யூட்லி. ஓகே சார். இந்த வேணுமா? புரிஞ்சுதுல்ல? சரி ஓகே. இப்போ இந்த டயக்ராமுக்கு வா. இந்த டயக்ராம்ல லோக்கல் மேக்ஸிமம் எங்கெங்க கிடைக்கும்னா சப் இன்டர்வல் டிவைட் பண்றாங்க. இதான் டயக்ராம். இதுல எது லோக்கல் எது அப்சல்யூட்லி பார்க்கணும் சரிங்களா. அப்போ இங்க இருந்து இது வரைக்கும் சரிங்களா சொல்றேன். நீ ஃபர்ஸ்ட் லோக்கல் வந்து நிறைய இருப்பாங்க. இங்க இருந்து இது வரைக்கும் யார் மேக்ஸிமம், இது ஒரு மேக்ஸிமம். இந்த கர்வுக்கு இது மேக்ஸிமம், இது வந்து மினிமம் கரெக்டுங்களா. என்ன இந்த பிளாக் லைன் வச்சுக்கோங்க, இந்த இருந்து இது வரைக்கும் கரெக்டாமா. அப்ப இவன் யாரு? லோக்கல் மேக்ஸிமம் கரெக்டாப்பா. இந்த பாயிண்ட் யாரு? லோக்கல் மினிமம் கரெக்டாமா. சரி, அடுத்த லைன் யார் வருவா? இங்க வருவானா? அடுத்த லைன் யார் இங்க வருவானா? அடுத்தது யாரு? இங்க வருவானா? பாத்தீங்களா. அப்ப இது லோக்கல் மேக்ஸிமம், இந்த பாயிண்ட் வந்து லோக்கல் மினிமம். அடுத்தது யார் கிடைப்பா? இங்க கிடைப்பாங்களா? இந்த கர்வ் எடுத்துக்கிட்டீங்கன்னா இங்க கிடைப்பாங்க கரெக்டா. இங்கேயும் கிடைப்பாங்க கரெக்டாமா. அப்ப யார் இவன்? லோக்கல் மினிமம், லோக்கல் மேக்ஸிமம் கரெக்டாமா. ஓகே, வெரி குட். அடுத்து இந்த கர்வ் எடுத்துட்டு எங்க வருவாங்க? இதோட கட் ஆஃப் பண்ணுன்னு சொல்லிட்டேன். அப்ப யார் வருவா? இங்க வைக்கலாமா? இங்கேயும் வருவாங்க கரெக்டுங்களாமா. அப்ப இது வந்து லோக்கல் மேக்ஸிமம், இது வந்து லோக்கல் மினிமம் சரிங்களா. நான் ஆல்ரெடி உனக்கு சொன்னதான், ஒவ்வொரு கிளாஸ் ரூம்லையும் செக் பண்ணு யார் மேக்ஸிமம் வேல்யூ யார் மினிமம் வேல்யூ இருக்காங்களோ அவங்க லோக்கல்.
இது ஃபுல்லாவே கன்சிடர் பண்ணணும். என்ன பண்றீங்க? இது ஃபுல்லாவே கன்சிடர் பண்றீங்க. இது ஃபுல்லாவே கன்சிடர் பண்ணிட்டு இதுல யார் மேக்ஸிமம் வேல்யூ வருவா? இது ஃபுல்லாவே கன்சிடர் பண்ணிட்டு இதுல யார் மேக்ஸிமம் வேல்யூ வருவா? அவன் தான் வந்து அப்சல்யூட். யார் வருவா? இவன் வருவானா? பாருங்க இந்த கர்வ் இங்க இருக்குது. அப்படியே ஒரு டாட் லைன் போடுங்க. யார் வருவான் பாருங்க. இதை விட யார் மேக்ஸிமம் வேல்யூ வருவான்னு பாருங்க. கரெக்டாமா? அப்ப பார்த்தா நம்மளோட பாயிண்ட் இவனா பார்க்கும்போது இவன் இந்த பாயிண்ட் இருக்குது பாத்தியா? இந்த பாயிண்ட் வந்து நம்மளுக்கு பார்த்தா எல்லாத்தை விட பெரியஸா இருக்கிறாங்க. அதனால இதுக்கு பேரு அப்சல்யூட்லி மேக்ஸிமம். புரியுதா கண்ணு? ஓகே சார். அப்ப அப்சல்யூட்லி மினிமம் யார் வருவா? அதே மாதிரி இங்க பாருங்க, இவன் வருவான்னு நினைக்கிறேன். கரெக்டா? இந்த லைன் அப்படியே ட்ரா பண்ணிட்டு வாங்க. மினிமம் இருக்கிறதே மினிமம் இது. இந்த லைனுக்கு கீழே வரவன், இந்த லைனுக்கு யாரெல்லாம் கீழே வரோம் அதுக்கு நம்ம கீழே வரோம் யாரும் பார்க்கணும். இவன் கீழே வரான், இவன் அதை விட கீழே வரான். அப்ப நம்மளோட பாயிண்ட் யாரு? இந்த பாயிண்ட். கரெக்டுங்களா? இந்த பாயிண்ட் இருக்கிற மாதிரி இவன் தான் நம்மளுடைய லோக்கல் மினிமம், லோக்கல் அப்சல்யூட்லி மேக்ஸிமம். அப்சல்யூட் மேக்ஸிமம், மினிமம், அப்சல்யூட் மினிமம். புரிஞ்சுதா கண்ணு? இதுக்கு மேல என்ன டவுட் இருக்குன்னு புரியுது சொல்லுங்க. சார். இதை கிளியர் டெஃபினிஷன். லோக்கல் மேக்ஸிமம், லோக்கல் மினிமம் அண்ட் அப்சல்யூட்லி மேக்ஸிமம் அண்ட் அப்சல்யூட்லி மினிமம். ஒன்றும் இல்லை, லோக்கல் அப்சல்யூட்ங்கிறது ஒண்ணுமே கிடையாது. லோக்கலுங்கிறது வந்து நார்மலா நம்ம தமிழ்நாடு மட்டும் செக் பண்றது. எத்தனை மேபி பாப்புலேஷன் இன்க்ரீஸுங்கிறது. அப்சல்யூட்ங்கிறதுல அப்சல்யூட்டோட அனதர் நேம் குளோபல். ஓகேங்களா? அப்சல்யூட்டோட ஆனது குளோபல். ஸ்பெல்லிங் சொல்லு. GLOPAL. குளோபல். வேர்ல்டு ஃபுல்லாக பார்க்குறது. என்னாச்சு ஒரு ப்ராப்ளம். இப்போ கோவிட் எடுத்துங்களேன். கோவிட் எடுக்கும்போது என்னாச்சு? இந்தியாவில் எவ்வளவு, தமிழ்நாட்டில் எவ்வளோன்னு பார்ப்பாங்க, அப்புறம் வேர்ல்டு ஃபுல்லாக எவ்வளோ வருதுன்னு பார்ப்பாங்க. கரெக்டுங்களா? அப்போ லோக்கல் குளோபல். சரிங்களா? இது ரெண்டையும் கன்சிடர் பண்ணுறது தான். அப்போ இது யாரு லோக்கல்னா, இது வந்து லோக்கல் பற்றி பேசும்போது இது லோக்கல் மேக்ஸிமம் மினிமம். குளோபல்ங்கிறது என்னது? அப்சல்யூட்டிவ். ஓவராலாக வேர்ல்டு ஃபுல்லாக பேசுறாங்க பார்த்தியா? அந்த வேர்ல்டு ஃபுல்லாக பேசுறதுனால இது வந்து அப்சல்யூட்டிவ் மேக்ஸிமம் அது மினிமம். சரியாம்மா? ஓகே சார். அவ்வளோதான். இதுக்கு மேலே என்ன டெஃபினிஷன் வேணுமா? லோக்கல் மேக்ஸிமம் என்ன, மினிமம் என்ன? அப்போ ஒரு கொஸ்டின்ல கேட்கறான்னு வச்சுங்களேன், லோக்கல் மேக்ஸிமம் பாயிண்ட், லோக்கல் மேக்ஸிமம் அண்ட் மினிமம்னா நிறைய பாயிண்ட்ஸ் கிடைக்க சான்சஸ் இருக்குது. பட் அப்சல்யூட்லி மட்டும் கேட்கறானா என்ன கிடைக்கும்? சிங்கிள் வேல்யூஸ் தான் கிடைக்கும்.